ஹலோ கைஸ், இது உங்கள் ஐடி தமிழா. எல்லாருமே ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ உலகம் பூரா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ இந்தியாவிலும் இது பிரபலமாக எல்லாருமே கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி பிட்காயின் அதே போல் சிவாயினோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் எது பெஸ்ட்டான ஆப்ஸோ அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி 5 பெஸ்ட்டான கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசராக்ஸ். இந்த விசராக்ஸ் ரொம்பவே ஃபேமஸானது. இப்போ இது பினான்ஸ் கூட கை கோர்த்துருக்கு. பினான்ஸ் ஆப் ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டிங் ஆப் அப்படின்னே சொல்லலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மிகப்பெரிய பினான்ஸ் ஆப் கூட இது கை கோர்த்துட்ருக்கு. இந்த விசராக்ஸில் அதிகப்படியாக 2 கோடிக்கும் மேலே யூசர்ஸ் இருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதில் 100க்கும் மேலே கிரிப்டோ கரன்சி அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு அதே போல் இதில் கேஒய்சி பண்ணுற விஷயம் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். முக்கியமாக கமிஷன் இதில் நமக்கு 0.2% மட்டும்தான் ட்ரேடிங்கான ஃபீஸாகவே எடுத்துக்கிறாங்க. இதனாலேயே நிறைய பேர் இந்தியாவில் விசராக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனாலேயே இந்தியாவில் ஃபஸ்ட் இடத்துல விசராக்ஸ் தான் இருக்குது. 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் டிசிஎக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் தான் இருக்குது. இந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேலே கிரிப்டோ டோக்கன்ஸ் இருக்குது. ஆனால் விசராக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஆனால் அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் டிசிஎக்ஸ் நிறைய இப்போ வரக்கூடிய புது கிரிப்டோ கரன்சி அதே போல் மீம் காயின்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால இது 2வது இடத்துலையும் இருக்குது. இதனுடைய யூஐ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கமிஷன் பார்த்திங்கன்னா நம்ம விசராக்ஸை விட ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். அதாவது 0.1% தான் நமக்கு ஃபீஸே வாங்குகிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் பிட்காயின் வாங்குறீங்க அப்படின்னா இதில் ஃபீஸ் 0.1% தான் இருக்கும். ஆனால் அங்கே 100 ரூபாய்க்கு நீங்கள் விசராக்ஸில் வாங்கும்போது இதுக்கு ஒரு % அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா காயின் சுவிட்ச் தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு காயின் சுவிட்ச் தான் இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்பவே கம்மியான விலையில் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபீஸே இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ ஃபீஸ் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. குறைஞ்சது பார்த்திங்கன்னா 0.2%லேருந்து 0.5% சொல்லி வாங்குறாங்க. ஏன்னா இது ஃபீஸ் அவங்க வெளிப்படையாக இது வெளியே சொன்னதே கிடையாது. ஆனால் இதில் 80க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ருபீஸை யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நாலாவதாக இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபே. இந்த ஜிபே ரீசெண்டாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிபேவும் ரொம்பவும் நல்ல ஒரு ஆப்பு. இதில் கமிஷன் 0.15% வாங்குறாங்க. ஆனால் கூடவே சேர்த்து 0.25% எடுத்துக்கிறாங்க. இதில் சொன்னது 0.5%, ஆனால் 0.25% நம்மக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. இதில் ரொம்பவும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ரொம்ப லாங் டைமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்தது 5வதாக பார்க்க போகிற நம்ம கிரிப்டோ கரன்சி ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்பிஎன்எஸ் அப்படின்ற ஒரு ஆப் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் மாதிரியே எஸ்ஐபி அப்படின்ற கிரிப்டோ கரன்சி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மந்த் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ட்ரேடிங்கு கூடவே மார்ஜினிங் ட்ரேடிங்கு, ஸ்போர்ட்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பிட்பிஎன்எஸில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த ஆப்பில் இருக்குது. இதனுடைய ஃபீஸ் பார்த்திங்கன்னா 0.25% ஃபீஸ் வாங்குறாங்க. மோஸ்ட்லி இந்த 5 ஆப்புமே அவங்களுடைய ஃபீஸ் பார்த்திங்கன்னா 0.1%லேருந்து 0.25% சொல்லி இருக்குது. ஆனால் கூடவே இதில் அதிகமாக கூட ஒவ்வொரு சில டைம்ஸில் அவங்க கேதர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்தியாவில் மாறக்கூடிய இந்த டேக்ஸ். முக்கியமாக இந்த எல்லா ஆப்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது உங்களுடைய தனிப்பட்ட ரிஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பிட்காயினில் ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதே போல் யாரோ ரிஸ்க் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்று நீங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு மாதம் கழிச்சு அது 2500 கூட மாறலாம், இல்லை அப்படின்னா 1500 கூட மாறலாம். அதனால் நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இந்த 5 ஆப்பை எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடி தமிழா. பாய்.